ஹாய் வணக்கம் கைஸ். இது உங்க டாப் டெக் தமிழ் சேனல். நான் உங்க டாப் டெக் செஞ்சு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், அக்னி சிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர். அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்றேன். அப்பதான் நான் போடுற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காம வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம மெயினா அந்த எஸ்எல்வி பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா அப்துல் கலாம் அண்ட் டீம் அந்த எஸ்எல்வி ப்ராஜெக்ட்டுக்காக கண்டினியூஸா உழைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த எஸ்எல்வி எப்படி அப்துல் கலாம் வந்து இந்த எஸ்எல்வி அந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்க போறாரு, அந்த அவங்களோட டீம் எப்படி இதை முடிக்க போறாங்க, அவங்களோட பிளான் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பிளானை 3 ஸ்டேஜஸா அப்துல் கலாம் வந்து சொல்றாரு. முதல் ஸ்டேஜ் அந்த எஸ்எல்வி அந்த சேட்டலைட்ல செலுத்த வேண்டிய அந்த ராக்கெட் பாத்தீங்கன்னா, அந்த ராக்கெட்ல ஃபிட் பண்ண வேண்டிய பார்ட்ஸ், அந்த பார்ட்ஸை வந்து சவுண்டிங் ராக்கெட்ல ஃபிட் பண்ணி அதெல்லாம் கரெக்டா வேலை செய்யுதா அப்படின்னு டெஸ்ட் பண்றாங்க. அது முதல் ஸ்டேஜா இருக்கு. அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா, அந்த ராக்கெட்டை அந்த இறுதி அந்த சுற்றுப்பாதையில செலுத்துறதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் பண்றாங்க. அந்த இறுதி சுற்றுப்பாதையில செலுத்துறதே ஒரு ஃபைனல் டெஸ்டாவும் பண்றாங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்ச பிறகுதான் அந்த விஷயம் அந்த எஸ்எல்வி அப்படின்றது வந்து செலுத்துறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு இவங்க வந்து முடிவு செய்ய முடியும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் சொல்றது ஈஸியா இருந்தாலும் பிராக்டிக்கலா ரொம்பவே கஷ்டம். என்னதான் ஒரு தனி நபர், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு மேதாவி இருந்தாலும் ஒருத்தரால இது செய்யக்கூடிய காரியம் அல்ல. இது வந்து நிறைய பிரெயின்ஸ், நிறைய இம்பார்ட்டன்ட் பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் சேர்ந்தா மட்டும்தான் இந்த வேலைகள்லாம் செய்ய முடியும். இதையும் வந்து அப்துல் கலாம் ஒரு முக்கியமான விஷயமா அதுல வந்து தெரிவிக்கிறாரு. முதல் ஸ்டேஜை வந்து முதல்ல பார்ப்போம். முதல் ஸ்டேஜ்ல அந்த ராக்கெட்ல ஃபிட் பண்ண வேண்டிய பார்ட்ஸை சவுண்டிங் ராக்கெட்ல ஃபிட் பண்ணி அதெல்லாம் கரெக்டா வேலை செய்தா அப்படின்னு செக் பண்ணணும். அதுதான் முதல் ஸ்டேஜா நம்ம பார்த்தோம். அப்போ எந்தெந்த பார்ட்ஸ்லாம் அவங்க வந்து சவுண்டிங் ராக்கெட்ல வந்து ஃபிட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேட் கைரோ யூனிட், அதுக்கப்புறம் ராக்கெட் ஆட்டிடியூட் ப்ரோக்ராமர், அப்புறம் ஹீட் ஷீல்ட், இந்த மாதிரியான நிறைய பார்ட்ஸை சென்டார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட சவுண்டிங் ராக்கெட்ல வந்து ஃபிட் பண்ணி டெஸ்ட் பண்ணாங்க. அந்த டெஸ்ட் வெற்றிகரமா முடிஞ்சுதா இல்ல தோல்வி அடைஞ்சுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் பாசிட்டிவ் சைட். அது வெற்றிகரமா தான் முடிஞ்சது. இது மட்டும் இல்ல, இஸ்ரோல தயாரிச்ச புதிய விதமான கலவை பொருட்கள், சாஃப்ட்வேர், இது எல்லாத்தையுமே இந்த எஸ்எல்பி அப்படின்னு சொல்லப்படுற இந்த குறிப்பிட்ட அந்த ப்ராஜெக்ட்ல வந்து யூஸ் பண்ணாங்க. இது வந்து இந்த இந்தியாவே திரும்பி பார்க்குற ஒரு ப்ராஜெக்டா தெரிஞ்சது. ஏன்னா சவுண்டிங் ராக்கெட் செய்யும் போது நிறைய பேர் இந்த சவுண்டிங் ராக்கெட் மேல ஆர்வம் காட்டல, நிறைய சப்போர்ட் இந்தியன்ஸ் கிட்ட இருந்து வரல. ஏன்னா அந்த டைம்ல இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுல இருந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அப்போ போதுமான ஃபண்டு தேவைப்படுமா, இதுக்கு இவ்வளவு ஃபண்டு நம்ம இப்ப இந்த டைம்ல ஒதுக்கி ஆகணுமா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட இந்த பாயிண்ட் வந்து இருந்தாலும் சவுண்டிங் ராக்கெட் வந்து முடிச்சாங்க. அந்த சவுண்டிங் ராக்கெட் இப்போ எவ்வளவு யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்க. அந்த டெஸ்டிங்லாம் ரொம்பவும் முக்கியம். டெஸ்டிங் பண்ணாம இந்த எஸ்எல்பி ப்ராஜெக்ட் வந்து நம்ம செயல்படுத்தணும்னா ஒருவேளை அது ஃபெயில் போகக்கூடிய சான்சஸும் அதிகம். ஏன்னா அந்த எஸ்எல்பி அப்படின்றதுல வந்து நம்ம சவுண்டிங் ராக்கெட்டோட அதோட ஃபண்ட் வந்து ரொம்ப அதிகம். ஒரு வாட்டி அதை ஃபெயில் ஆனா அதை திருப்பி எடுத்துட்டு வர நம்மளுக்கு ஃபண்ட் லாஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால அந்த டெஸ்டிங்லாம் நம்மளுக்கு நிறையவே யூஸ் ஆகும். இதை வந்து அந்த காலத்திலேயே அதை வந்து யோசிச்சிருப்பாங்களா என்னமோ தெரியாது. ஆனாலும் சவுண்டிங் ராக்கெட் அந்த காலத்துல அது தேவையில்லாத ஒரு பொருளா தான் கருதப்பட்டு, ஆனா இப்போ அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த டைம் ரொம்பவே முக்கியமான டைமா இருந்தது. ஏன்னா இந்த இவ்வளோ ஸ்டேஜஸா ஒரு விஷயமா கம்ப்ளீட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் பிறந்தது. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விக்ரம் சாராபாய் அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ சரி, அந்த ஷார் விண் நிலையம் அதுல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வம் பிறந்துச்சு. இந்த எஸ்எல்வி வந்து நம்ம எப்படியாவது முடிச்சிடணும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. ஏன் சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, அந்த இருக்கிறதுலே அந்த குறைந்தபட்ச அந்த தொழிலாளர்கள் கூட, அவங்க கூட ஒரு ஆர்வத்தோட நம்ம இந்தியர்களோட அந்த பெருமைக்காக வந்து உழைச்சிட்டு இருந்தாங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு விஷயத்த உருவாக்கும் போது நம்மளுக்கு சோதனை வேதனை ரெண்டுமே வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய அதை பட்டிருக்கோம். அந்த மாதிரி அப்துல் கலாம்க்கு வந்த சோதனை வேதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நடந்துட்டு இருக்கும் போது அப்துல் கலாம் சின்ன வயசுல இருந்து அவரு கூடவே அவருக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்த ஒரு ஒரு ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜலாலுதீன், அகமது ஜலாலுதீன். அவர் பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் வந்து அப்துல் கலாம் வந்து தெரிய வருது. அந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே அப்துல் கலாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு நினைவு இழந்துட்டாருன்னு தான் சொல்லணும். அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல.
ஒரு ஷாக்கான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல அவர் வந்து இருக்காரு. எல்லா வேலையும் விட்டுட்டு அவர் வந்து இருந்தாலும் இவ்வளவு முக்கியமா இருந்தாலும் அவர் ஃபேமிலி மேல ரொம்பவே அந்த அக்கறை இருந்த ஒரு ஆள். அதனாலதான் இவ்வளவு வேலைகள் இருந்தும் அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பஸ் மாறி மாறி, ஏன்னா அது வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்ததுனால, ராமேஸ்வரத்துல இருந்ததுனால அவர் வந்து அங்கிருந்து இங்க டிராவல் பண்றது கொஞ்சம் லேட் ஆச்சு. நிறைய பஸ் எல்லாம் மாறி வந்து நிறைய டிராவல் பண்ணி வந்து கடைசியில பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அவர் வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் வந்து அவரோட சொந்தக்காரங்க, அவரோட குடும்பத்தினர் எல்லாரும் பாத்தீங்கன்னா இவரை பார்த்த உடனே அழுறாங்க. ஏன்னா இவர் வந்து அப்துல் கலாமோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது முதல்ல இருந்தே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இப்ப இறந்திருக்காங்க அப்படின்னும் போது அப்துல் கலாமையாலும் தாங்க முடியல. இருந்தாலும் ரொம்ப நாளா அப்துல் கலாமால இவரோட வீட்லயே இருக்க முடியாது. ஏன்னா எஸ்எல்வி அப்படின்னு சொல்லப்படுற பேன் இந்தியா ப்ராஜெக்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்துல் கலாமோட முக்கியத்துவம் ரொம்பவே முக்கியம். ஆனா அவர் ஒரு நல்ல அதுல வந்து ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்காரு. அவர் இல்லாம அந்த விஷயம் வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ல இருக்கும்போது இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அவருக்கு வந்து நிறைய சோகம் இருந்தது. அவங்க அப்துல் கலாமோட அப்பாவாலையும் இந்த விஷயத்தை வந்து பொறுத்துக்க முடியல. இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிரயோஜனமா தெரியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ்.